கும்பராசி என்பர்களுக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் பயிற்சியாகி வர்றார். 10ஆம் இடத்துல இருந்து செவ்வாய் 11ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி வர்றது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் மென்டலி ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு தருணம். தொழிலே இல்ல, நஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், தொழிலெல்லாம் இழுத்து மூடியாச்சு அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட ஒரு சின்ன சின்ன தொழில் வாய்ப்புகள் வர்றதுக்கு உண்டான ஒரு நேரம். நிறைய அவமானங்கள், நிறைய கஷ்டங்கள், நிறைய தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த 45 நாட்கள் பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா இந்த செவ்வாயாகப்பட்டவர் உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானாதிபதி, அடுத்து உங்களுடைய கர்மஸ்தானாதிபதி 11ஆம் இடத்திற்கு வர்றதுனால உங்களுடைய புண்ணியங்கள் உங்களை தலை காக்கும் கூடிய ஒரு கவசமாக செயல்பட போகுது. நீங்க செய்த புண்ணியங்களும் உங்களுடைய பெற்றோர்கள் செய்த புண்ணியங்களும் உங்களுக்கு ஒரு தலை காக்கும் கவசமாக செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் ஒரு மிகப்பெரிய ஒரு நிம்மதியான ஒரு நாட்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். ஒரு நாள் பொழுது நாங்க நிம்மதியா தூங்கிட்டோம்னா எங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த 45 நாட்களும் ஒரு நிம்மதியான ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது. ஜென்ரலாவே இந்த கும்பராசி என்பவர்கள் பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை மனதுல போட்டு வருத்திக்கவே மாட்டாங்க. நான் இந்த அளவுக்கு குழப்பம் அடைந்ததே கிடையாது என்னுடைய லைஃப்ல. கிட்டத்தட்ட ஒரு 45 வருட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு 1.5 இயர்ஸா மிகப்பெரிய அளவுக்கு மன ரீதியான சில பிரச்சனைகள்ல மாட்டிட்டு இருக்கிறேன். என்னால அதுல இருந்து வெளியில வர முடியுமா வர முடியாதா அப்படின்ற ஒரு நெருக்கடிகள் என்னை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரியாக சொல்றவங்களுக்கு இந்த 45 நாட்கள் அந்த மன ரீதியான நெருக்கடிகள்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு மிகவும் ஒரு வலிமை வாய்ந்தவர்களாக இருக்க போறாங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்க போறாங்க. இளைய சகோதரர்களாக ஆனாலும் சரி, அடுத்து பாத்தீங்கன்னா மூத்த சகோதர அமைப்புகளாக இருந்தாலும் சரி, இரண்டு இடத்துலயும் இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான ஒரு ஒத்துழைப்பு அப்படின்றது கிடைக்க போகுது. நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு பினான்சியலான ஒரு நெருக்கடிகள் அதிகப்படியாக இருக்கு. அந்த நெருக்கடிகள்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக அருமையான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளை அடைவதற்குண்டான ஒரு தருணமாகவும், வெளிநாட்டுல உங்களுக்கு ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு வேலைகள் இருக்கு அப்படின்னா அதெல்லாமே நிரந்தரமாக்குவதற்குண்டான ஒரு தருணமாகவும் தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. வேலை ரீதியான பதவி உயர்வுகள் அப்படின்றது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். கடந்த காலத்துல எல்லாம் உங்களுடைய ப்ரமோஷனையும் உங்களுடைய இன்கிரிமெண்டையும் பாத்தீங்கன்னா அப்படியே கடப்புல போட்ட மாதிரி வச்சிருப்பாங்க. எந்த விதமான ஒரு ஒப்புதலும் கிடைக்காமல் நீங்களும் இடைவிடாமல் அதற்குண்டான சில முயற்சிகளை பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. அதற்குண்டான எந்த ஒரு சாதகமான அமைப்புகளும் உங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு இருந்த சில பிரச்சனைகள் கூட இந்த செவ்வாயினுடைய பயிற்சி நல்ல ஒரு சாதகமாக மாற்றுவதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. வேலையில ஒரு பெரிய ஒரு பொறுப்புகளை நீங்க அடைவதற்குண்டான ஒரு தருணம். ஏன்னா கும்பராசி என்பவர்களுக்கு அந்த உங்களுடைய ராசியின் மீதே ராகு பயணிக்கிறதுனால ஒரு குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும், அதே சமயம் வேலை சம்பந்தப்பட்ட சில சுமைகள் அதிகரித்து ஒரு பொறுப்புகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம். அந்த குருவும் அந்த 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால உயர் பதவிகள், அங்கீகாரம், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஒரு மதிப்பு, உங்களுடைய திறமைக்கு ஏற்ற ஒரு மதிப்பு அப்படின்றது உங்களுடைய வேலை அலுவலகத்துல கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கும். கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க செய்யாத தவறுக்காக அந்த அலுவலகத்துல பெரிய அளவுக்கு நீங்க பாதிக்கப்பட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் அடுத்தடுத்த ப்ரமோஷன், அடுத்தடுத்த ஒரு வேலை, இது எல்லாத்தையுமே அவங்க பறிச்சுட்டு போயிருப்பாங்க. நீங்க இன்னமும் அதே இடத்துல இருந்துட்டு இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களாகியும் உங்களுக்கு தேவையான அங்கீகாரம் உங்களுடைய அலுவலகத்துல கிடைக்காம இருக்கு. அதற்குண்டான ஒரு அமைப்பு எல்லாத்தையுமே இந்த செவ்வாய்
பயிற்சி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய 2ஆம் இடத்துல இருந்து அந்த சனி பகவான் உங்களுடைய 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். எப்படி பாருங்க, இந்த 11ஆம் இடம்ன்றது இந்த 45 நாட்கள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வலுப்பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதனால 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு டைம். கடந்த கால திருமண வாழ்க்கையவே நினைச்சு உங்களுடைய வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக இந்த காலகட்டங்களை நீங்க பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கு எடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் நினைக்கலாம், எங்களுடைய முதல் வாழ்க்கையே எங்களுக்கு வீணா போயிடுச்சு, ஒரு எங்களுடைய தலையில நாங்களே மண்ணை வாரி போட்டுட்டோம். ஏன்னா நீங்க தேர்ந்தெடுத்த வாழ்க்கை அந்த வாழ்க்கை அப்படி இருந்த வாழ்க்கையிலேயே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்விகள் நடந்துச்சு. இனிமே நான் யாரை நம்பி நான் என்னுடைய வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு அந்த கிரகங்கள் எல்லாமே சாதகமாக இருக்கு. ஏன்னா கும்பராசி என்பவர்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்து சனி பகவான் 11ஆம் இடத்துல பார்க்கிறார். அடுத்து 5ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த செவ்வாய் 11ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 2ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அதனால உங்களுக்கு உண்டான நபர்களை தேர்ந்தெடுக்கிறதுல நீங்க மிக பெரிய அளவுக்கு கடினப்படவே வேண்டாம். மிக எளிமையாக மிக துரிதமாக நீங்க நினைச்சா போதும் கண்டிப்பாக உங்களுடைய 2வது திருமண வாழ்க்கை அப்படின்றது மிகவும் எளிதாக நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து குழந்தைகள் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளும் கண்டிப்பாக இருக்கும். குழந்தை பிறந்த நேரம் யார் யாருக்கெல்லாம் இந்த 45 நாட்கள்ல இந்த கும்பராசி என்பர்களுக்கு குழந்தை பிறக்குதோ அவர்களுக்கு அந்த குழந்தைகள் பிறந்த அடுத்த நாட்கள்ல இருந்தே மிக அபரிமிதமான ஒரு வளர்ச்சிகள் அப்படின்றது இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு மென்டல் டென்ஷன் உங்களுக்கு ரிலீவ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். குழந்தைகள்னால அதிகப்படியான வளர்ச்சிகளை இந்த பெற்றோர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த செவ்வாய் பயிற்சி அபரிமிதமான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. கும்பராசி என்பர்கள் யார் யாரெல்லாம் விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு கேப்டன்ஷிப் பதவி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். இதனால் வரைக்கும் அந்த ஒரு இடத்திற்காக நீங்க ரொம்ப முயற்சிகளை, கடினமான முயற்சிகள், அதே சமயத்துல அதிகப்படியான அவமானங்களையும் பட்டிருப்பீங்க. எவ்வளவோ நீங்க ஒரு சாதனைகளை படுத்தாலும் அந்த இடத்தை பெறதுக்கு நீங்க மிகப்பெரிய அளவுக்கு போராட வேண்டியதா இருக்கும். இந்த கும்பராசி என்பர்களுக்கு இப்போ அந்த பொசிஷன் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த இடத்துல இந்த கும்பராசி என்பர்கள் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நீங்க வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மயில் மீது இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு பண்றது. மயில் மீது அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய வீட்டுல ஒரு மயில் மீது இருக்கக்கூடிய ஒரு முருகனை வச்சு வழிபாடு பண்ணலாம். இல்ல பாத்தீங்கன்னா அந்த மயிலுக்கு உண்டான சில ஒரு தானிய வகைகளை கொடுக்கலாம். நீங்க எங்கெல்லாம் மயிலை பாக்குறீங்களோ அங்கெல்லாம் அந்த மயிலுக்கு உண்டான சில தானிய வகைகளை கொடுக்கறது, முருகனை நீங்க எப்போதும் போல நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வர்றது. அடுத்து திருப்பரங்குன்றம் முருகன், கழுகுமலை முருகன், இந்த மாதிரியான முருகப்பெருமானை வழிபாடு பண்ணும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய முருகனை எல்லாம் நீங்க வழிபாடு பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி பாத்தீங்கன்னா யாராலையுமே அதை தடுத்து நிறுத்த முடியாத ஒரு வளர்ச்சியாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான பதில்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.